நாம் எத்தனையோ பாவம் செய்திருப்போம். ஆனால் இப்போது கண், காது, வாய் ஆகியவற்றால் செய்த பாவங்களை பார்ப்போம். அதில் நாம் செய்த மற்றும் நல்ல செயல்கள் செய்ய மறந்ததை நினைத்து பார்ப்போம். இந்த 3 குரங்குகளும் அந்த 3 பாவத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. இப்போது இந்த பாவ மன்னிப்பு வழிபாட்டின் வழியாக நாம் அந்த பாவங்களை ஒழிப்போம். கண், நாம் செய்தது தீயவை பார்த்து அது தீமை என்று தெரிந்தும் இருளை நாடி சென்றிருக்கிறோம். நல்ல செயல்கள் செய்ய மறந்தது. ஒளியாகிய ஆண்டவரை கண்டிருந்தும் அவரிடம் செல்லாதது. ஒரு முழு திருப்பலியை கூட காண முடியாமல் இருக்கின்றோம். இத்தகைய தீய செயல்களுக்காக மன்னிப்பு கேட்போம். காது, நாம் செய்தது அது தீமை என்றும் தெரிந்தும் தீய வார்த்தையை, தீய விஷயங்களை கேட்டிருக்கின்றோம். நல்ல செயல்கள் செய்ய மறந்தது. ஆண்டவரின் வார்த்தையை கேட்காமல் இருந்து அவரை உணராதது. இத்தகைய தீய செயல்களுக்காக மன்னிப்பு கேட்போம். வாய், நாம் செய்தது அசுத்தமான வார்த்தையை பேசியது, வார்த்தையால் மற்றவர்களை மனம் நோக செய்தது. நல்ல செயல்கள் செய்ய மறந்தது. ஆண்டவரை பற்றி பிறருக்கு எடுத்துரைப்பது மற்றும் ஆண்டவரை போற்றுவது. இத்தகைய பாவ செயல்களுக்காக மன்னிப்பு கேட்போம். மெழுகு திரியாக நாம் இருந்தோம். ஒளியாகிய கடவுளை வைத்து இருளாகிய பாவங்களை நாம் ஒழித்து விட்டோம். இப்போது நம்மிடம் அந்த பாவங்கள் இல்லை. இப்போது நம்மிடம் இருப்பது கடவுளின் ஒளி மட்டுமே. நாம் கடவுளோடு இருக்கிறோம் என்பதை உணர்ந்து இனிமேல் பாவம் செய்யாமல் இருக்க ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.